Hi, hello. Welcome to Maxima channel 12th CBSE Mathematicsல matrices பார்த்துட்ருக்கோம். ஸோ எக்ஸசைஸ் 3.1ல ஃபஸ்ட்டு சம் 3 சம் ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்து 4, 5, 6 பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 4ல் என்ன கொடுத்துருக்காங்க, A, B, C கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், கம்ப்யூட் A + B அண்ட் B - C ரெண்டுத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆல்சோ வெரிஃபை தட் A + B - C = A + B - C. ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணணும். ஸோ முதல்ல A + B ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்குது ஏக்கும் பிக்கும். அப்போ கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை அப்படியே நம்ம ஆட் பண்ணி போட்ட வேண்டியது தான். ஸோ 1 + 3, 2 - 1, -3 + 2 அந்தந்த எலமெண்ட்டை அது கூட 5 + 4, 0 + 2, 2 + 5. இங்கே 1 + 2, -1 + 0, 1 + 3. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 1 + 3 என்ன ஆகிடும், 4, 2 - 1, 1, -3 + 2, -1, 5 + 4, 9, 0 + 2, 2, 2 + 5, 7, 1 + 2, 3, -1 + 0, -1, 1 + 3, 4. ஸோ அடிஷன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து B - C. ஓகேவா? ஸோ பியிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், சியை மைனஸ் பண்ணி போடணும். ஸோ 3 - 4, -1, -1, 2 - 2, 4 - 0, 2 - 3, 5 - 2, 2 - 1, 0 மைனஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் -2, 3 - 3. அப்போ 3 - 4, -1, -1, -1 ரெண்டுமே மைனஸாக இருந்தால் ஆட் பண்ணிக்கணும், மைனஸ் சைன் போடணும். ஸோ -2, 2 - 2, 0, 4 - 0, 4, 2 - 3, -1. ஸோ ஒன்று சின்ன நம்பர் ஒன்று பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணிக்கணும். பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அது போடணும். ஸோ பேசிக் அடிஷன் ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? 5 - 2, 3, 2 - 1, 1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடுது, ப்ளஸ் ஆகிடுது. அப்போது +2, 3 - 3 என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. ஸோ இப்போது A + Bயும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், B - Cயும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது அந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ A + B - C, B - C நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இது என்னது, A கூட எதை இது பண்ணணும், B - Cயை ஆட் பண்ணணும். ஸோ 1 + -1, 2 + -2, -3 + 0, 5 + 4, 0 + -1, 2 + 3, 1 + 1, -1 + 2, 1 + 0. ஸோ 1 + 1 மைனஸ்னா 0 ஆகிடும். இதுவும் 0, -3 + 0, -3, 5 + 4, 9, 0 - 1, -1, 2 + 3, 5, 1 + 1, 2, 2 - 1, 1, 1 + 0, 1. ஸோ A + B - C கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, LHS RHSன்னு எடுத்து போட்டுக்கலாம். இப்போது A + B - C. ஸோ A + Bயும் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதை இங்கே போட்டுக்க வேண்டியதான், -C. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி போடணும். ரெண்டு ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணணும். ஸோ 4 - 4, 1 - 1, -1, -2. இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? அப்போது 9 - 0, 2 - 3, 7 - 2. இங்கே 3 - 1, -1. இங்கே ஒரு மைனஸ், ஆல்ரெடி ஒரு மைனஸில் இருக்கிறதால ப்ராக்கெட்டில் போட்டு பார்த்திங்கன்னா அங்கே தப்பு வராமல் நம்ம அதை என்ன பண்ணலாம், தவிர்க்கலாம். அடுத்தது 4 - 3, 4 - 4, 0, 1 - 1, 0, -1, -2, -3, 9 - 0, 0, 2 - 3, -1, 7 - 2, 5, 3 - 1, 2, -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடுது, ப்ளஸ் ஆகிடுது. -1 + 2 அப்போது 1, 4 - 3, 1. இப்போ இது ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். கரெக்டாக இருக்கு இல்லையா? அப்போது அந்த ரிசல்ட்டை ப்ரூவ். ஹென்ஸ் we have verified. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ அடுத்தது பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5.
ஸோ ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, என்ன கண்டுபிடிக்கணும்? 3a மைனஸ் 5b. அப்போ என்ன பண்ணணும்? ஏவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், பியை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் இதுலேருந்து அதை மைனஸ் பண்ணி போடணும், அவ்வளோதான். ஸோ 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணோம், 5ஆல் அதை மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 3யை உள்ளே கொண்டு போனீங்கன்னா எல்லாத்துலேயுமே என்ன ஆகிடுது? கேன்சல் ஆகிடுது. இங்கே மட்டும் என்ன வரும்? 1 × 3, இது 2 × 3. அதேமாதிரி 5ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எல்லா டினாமினேட்டரில் இருக்க 5ம் கேன்சல் ஆகிடும். இந்த 1 × 5 மட்டும் வரும். ஓகேவா? எல்லாமே டினாமினேட்டரில் 3 தானே இருக்குது, கேன்சல் ஆகிடும். இந்த 1 × 3 3, இந்த 2 × 3 6. ஏன்னா இங்கே டினாமினேட்டரில் 3 இல்லை. ஓகேவா? அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 3 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இப்போ என்ன இது? கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ண வேண்டியதான்? மைனஸ் பண்ண வேண்டியதான். 2 மைனஸ் 2, இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயே இருக்குது இல்லையா? ஸோ எல்லாமே என்ன வரப்போகுது உங்களுக்கு? 0. ரெண்டும் சேம் மேட்ரிக்ஸாக இருக்குது. ஓகேவா? எல்லாமே 0 ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 0 மேட்ரிக்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. காஸ் தீட்டா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் சைன் தீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணோம். காஸ் இன்ட்டு காஸ், காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் இன்ட்டு சைன் தீட்டா, காஸ் சைன் தீட்டா. அதே மாதிரி இங்கே ஓகேவா? மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா, இது காஸ் ஸ்கொயர் தீட்டா. சைனால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா, மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. எப்படி எதுனாலும் ரைட்டு தான். சைன் தீட்டா காஸ் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா, இங்கே மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா, இங்கே ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது 1 ஆகிடும், இது ரெண்டுமே சேம். அப்போ 0, இது 0, இது 1. ஸோ 1 0 0 1 ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 2. ஓகேவா? அவ்வளோதான், 3 சம் பார்த்துட்டோம். அடுத்த சம்மு 7th சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.